यात्रियों कृपया ध्यान दीजिए, गाड़ी संख्या 12674 कोयम्बटूर से चलकर MGR चेन्नई सेंट्रल को जाने वाली चेरन एक्सप्रेस कुछ ही देर में प्लेटफॉर्म नंबर 2 से चलने वाली है. கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போற ட்ரெயினை ஏன் ஹிந்தில அனௌன்ஸ் பண்றீங்க? ஸ்டூபிட். டிராவல்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம நாட்டுக்குள்ள டிராவல் பண்ணும்போது நமக்கு வர பெரிய பிரச்சனையை பவுண்டரி கிராஸ் பண்ணும்போது அந்த லாங்குவேஜ் நமக்கு தெரியாது. லாங்குவேஜ் தெரியாதனால வர கன்ஃபியூஷன் எக்கச்சக்கம். நார்த் இந்தியா போறீங்களா? அப்ப இந்த 20 சென்டென்சஸ பழகிட்டு போங்க. ஆக்சுவலி இந்த 20 சென்டென்ஸ படிக்கிற முதல் ஆள் நீங்க இல்ல. நம்மளோட ஆன்லைன் ஹிந்தி கிளாஸ்ல LNT ல ஒர்க் பண்ற ஒருத்தர் ஹிந்தி கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணாரு. அவசரமா ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நார்த் இந்தியா போகணுங்கிறதுனால சிம்பிள் பட் மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஹிந்தி சென்டென்சஸ் ஒரு 20 சென்டென்சஸ் சொல்லி கொடுங்க போதும் அப்படின்னாரு. அவரு பழகின 20 சென்டென்சஸ் வச்சு அவரோட ட்ரிப்பை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வந்தார். அவருக்கு ஈஸியாவும் யூஸ்ஃபுல்லாவும் இருந்த அதே 20 சென்டென்சஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதே 20 சென்டென்ஸா? ஏன் அதுக்கு மேல உங்களுக்கு ஹிந்தி தெரியாதா? So technically this is based on a true story. பேஸ்மெண்ட்ல 2 வீலர் யோகி பாபு ரேஞ்ச் ட்ரை பண்றாங்களாமா. என்னோட ஆன்லைன் ஹிந்தி கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஈஸியா ஹிந்தி கத்துக்கிறதுக்கான டிப்ஸ், ஹிந்தி ரீடிங், ரைட்டிங், இப்படி எல்லாத்துக்கும் ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா இருக்கிற நம்மளோட சேனல் ஹிந்தி வித் சுபா சேனல்ல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட ஆன்லைன் ஹிந்தி கிளாஸ்ல இந்த 20 சென்டென்ஸை படிச்சுட்டு நார்த் இந்தியா டிராவல் பண்ணவரோட பேரு அசோக். ட்ரெயின்ல ஏறி கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவர் பெரிய ஷாக். ஏன்னா எதிரில இருந்தவர் பேரு தயாளன், அதாவது நம்மால். சோ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, போற வரைக்கும் தமிழே பேசிட்டு போனோம்னா நம்ம படிச்சதெல்லாம் மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, தயாளன் சார் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நான் ஹிந்தில பேசுறேன், நீங்களும் ஹிந்திலேயே பேசுங்க, நம்ம பேரும் போற வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம், அப்பதான் எனக்கு அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ப்ராஜெக்ட் விஷயமா ஹிந்தில பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. எதிர்க்க இருந்த தயாளன் சாரும் சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம ஹிந்திலேயே பேசலாம். ஏன் ஆனா ஹிந்தி பார்த்து இப்படி பயந்துக்கிறீங்களே, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் அசோக் இருக்காரு இல்லையா, அவர் சொல்றாரு, சரி நீங்க கிளம்பணும்னு சொல்லிட்டு காலையில அலாரம் வச்சு எந்திரிச்சு 1 மணி நேரமா 10 வேர்டு படிச்சேன், அதுவும் மனப்பாடம் ஆகல சார். இப்ப எனக்கு யோசிச்சேன்னா 2-3 தான் ஞாபகம் வருது, அதுவும் மீனிங் ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. தயாளன் சார் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரே செகண்ட்ல 100 வேர்ட்ஸ் படிச்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. அசோக் சொல்றாரு, சார் நான் படிக்க முடியலன்னு சொன்னதுக்காக நீங்க ஓவரா காமெடி எல்லாம் பண்ணாதீங்க, 1 செகண்ட்ல அவ்வளவு படிக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அப்படியா, சரி ஒண்ணு பண்ணலாம். நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த ட்ரெயினுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அது என்ன ஸ்பெஷாலிட்டின்னு இப்ப சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த மெத்தட் சொல்லி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அசோக் யோசிச்சு பார்த்துட்டு, இந்த ட்ரெயினுக்கு ஸ்பெஷாலிட்டியா எனக்கு ஞாபகம் வரலையே, சார் நீங்களே சொல்லிடுங்களேன் பேசாம, இந்த ட்ரெயினோட ஸ்பெஷாலிட்டியும் சொல்லிட்டு அப்படியே அந்த மெத்தடையும் சொல்லிடுங்களேன். அசோக் அவங்க 2 பேரும் போயிட்டு இருந்த ட்ரெயினோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத தயாளனுக்கு சொன்னாரா. தயாளன் அதுக்கு அவர்கிட்ட இருந்த 1 செகண்ட்ல 100 வேர்ட்ஸ் படிக்கிறது எப்படி அப்படிங்கிற சீக்ரெட்டை அசோக்கு சொல்லி கொடுத்தாரா. இதெல்லாம் நம்ம வீடியோ எண்ட்ல பார்க்கலாம். இப்ப நம்ம நார்த் இந்தியா போனா ஈஸியா பேசுறதுக்கு 20 ஹிந்தி சென்டென்சஸ் என்ன அப்படிங்கறத பாக்கலாம். அந்த சீக்ரெட் மெத்தட நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு தயாளன் அசோக் கிட்ட சொல்றாரு, मैं आपको बाद में बताऊंगा. मैंना நானு, आपको அப்படின்னா உங்களுக்கு, बाद में அப்படின்னா அப்புறமா, बताऊंगा அப்படின்னா சொல்லுவேன். ஃபியூச்சர் டென்ஸ், இது எதிர்காலம், சொல்லுவேன். இப்ப இதே இவங்க ஃபீமேல் 2 பேருமே பெண் அப்படின்னா बताऊंगी அப்படின்னு வரும். மத்தபடிக்கு இதுல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஃபீமேல் மேல்னா மட்டும்தான் சின்ன சேஞ்ச் வரும், பத்தாவுங்கி அப்படின்னு. அசோக் நம்ம ஹிந்தி கிளாஸ் ஜாயின் பண்ணியே 1 வீக் தான் இருந்தது இல்லையா, அதனால பயந்துட்டாரு. ஆஹா இவரு சூப்பரா ஹிந்தி பேசுவாரு போல, நமக்கு கொஞ்சமா தான் ஹிந்தி வரும் அப்படிங்கறத ரெக்கார்ட்ல போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, धीरे धीरे बोलिए, मेरी हिंदी उतनी अच्छी नहीं है जितना आप सोचते हो அப்படின்னு சொல்றாரு. धीरे धीरे बोलिए, धीरेனா மெதுவா, 2 தடவையும் நீங்க धीरे சொல்லலாம், ஒரு தடவையும் சொல்லலாம், धीरे बोलिएன்னு சொல்லலாம், धीरे धीरे बोलिएன்னு சொல்லலாம். போலியே, போல்னா பேசுறது, போலியே அப்படின்னா மரியாதையா சொல், பேசுங்க அப்படின்னு சொல்றீங்க. மேரி என்னோட, ஹிந்தி உத்னி அச்சி நஹி ஹை, அவ்வளோ ஒன்னும் நல்லா இருக்காது. உத்னினா அவ்வளோ ஒன்னும் நல்லா இருக்காது. अच्छी है ना நல்லா இருக்கு, अच्छी नहीं है ना நல்லா இல்ல. जितना आप सोचते हो நீங்க நினைக்கிற அளவுக்கு, ஆப்னா நீங்க, சோச்னா யோசிக்கிறது, आप सोचते हो அப்படின்னா நீங்க யோசிக்கிறது, जितना அப்படின்னா நீங்க யோசிக்கிற அளவுக்கு, जितना आप सोचते हो उतनी अच्छी नहीं है. இந்த जितना आप सोचते हो उतनी अच्छी नहीं हैங்கிறது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நீங்க கேக்குற சென்டென்ஸா இருக்கும் நீங்க நார்த் இந்தியால டிராவல் பண்ணீங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாரும் ட்ரெயின்ல போகும்போது ஏர் கண்டிஷன்டு கோச்சஸ் இருக்கும், சில சமயம் ஏசி கம்மியா இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அது ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவாங்க. जितना एसी होना चाहिए उतना नहीं है,
அதாவது எவ்வளவு ஏசி இருக்கணுமோ அவ்வளவு இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்றது. இது ரொம்ப காமனான ஃப்ரேஸ். இந்த ஜித்னா உத்னி இது ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்ணி பாருங்க. இப்பதான் புதுசா ஹிந்தி கத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து ஹிந்தி பேச ஆரம்பிக்கும் போது எதிரில் இருக்கிறவர் நல்லா பேசுறாரு அப்படிங்கும் போது இந்த மாதிரி முன்னாடியே சொல்லி வச்சிடலாம், கொஞ்சம் மெதுவா பேசுங்க அப்பதான் எனக்கு புரியும் அப்படின்னு. இது பெட்டர். ஏன்னா சொல்லாம நீங்க ஹிந்தி தெரியும்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேகமா பேசும்போது அது புரியலன்னு சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு கொஞ்சமா தான் தெரியும் அப்படின்னு நீங்க சொல்லி வச்சிடலாம். கொஞ்சமா தெரிஞ்சா தீரே போலியன்னு சொல்லணும். என்ன மாதிரி ஒண்ணுமே தெரியலன்னா என்ன சொல்லணும்? தேர்ட் சென்டென்ஸ், முझे விண்டோ சீட் சாஹியே. ஏன் வாமிட் பண்ணுமா? எனக்கு, முझेனா எனக்கு, விண்டோ சீட் ஜன்னல் பக்கத்துல சீட், சாஹியே வேணும். இந்த முझे चाहिए ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் எங்க டிமாண்ட் பண்ணணுமோ அங்க இந்த சென்டென்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, விண்டோ சீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஹா கோய் பாத் நஹி லே லேனா. ஹா ஆமா, இல்லனா ஓகே சரி, எல்லாத்துக்கும் நீங்க ஹா அப்படி யூஸ் பண்ணலாம். கோய் பாத் நஹி அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. லே லேனா எடுத்துக்கோங்க, விண்டோ சீட் லே லேனா அப்படின்னு சொல்லலாம். சும்மா சிம்பிளா லே லேனா அப்படின்னு சொல்லலாம். பேக் நீச்சே ரக்கியே, சீட் மேல ஏதாவது பொருள் வச்சிருக்காங்க அது கீழே எடுத்து வைங்க அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். பேக் நீச்சே ரக்கியே, நீச்சேனா கீழே, ரக்கியனா வச்சிருங்க, நீச்சே ரக்கியே. நீங்க நம்ம பழகுற எல்லா சென்டென்ஸ்லயும் மரியாதையோட தான் நீங்க பழகுறீங்க. ஏன்னா பழகும் போதே வந்து பெரியவங்களை பார்த்து பேசுற மாதிரி பழகிட்டா பிரச்சனையே இல்ல. நீங்க பெரியவங்களை பார்த்து மரியாதை இல்லாம பேசிட்டாதான் பிரச்சனை. சோ இதுல ரக்கோனா நீச்சே ரக்கோ அப்படின்னா உங்களோட சின்னவங்களை பார்த்து நீங்க சொல்லலாம். பட் நம்ம பழகும் போது எப்படி பழகுறோம்? நீச்சே ரக்கியே அதாவது வைங்க அப்படின்னு மரியாதையோட பழகுறோம். பேக கீழே வைக்கிறதுக்கு, கீழே ரொம்ப டஸ்டா இருக்கு, இல்ல தண்ணி இருக்கு, அது வைக்க இஷ்டம் இல்ல, இல்ல வேற எதையாவது எங்கேயாவது வைக்கவோ ஒருத்தர் உங்களை செய்ய சொல்ற வேலையை செய்யவோ இஷ்டம் இல்ல அப்படின்னா கோய் தூசரா ஆப்ஷன் ஹே கியா. தூசரானா ரெண்டாவது இல்லனா இன்னொரு, வேறொரு அப்படிங்கிற மீனிங்கும் வரும் தூசராக்கு. கோய் ஏதாவது, தூசரா வேற ஏதாவது, ஆப்ஷன் ஹே கியா. ஆப்ஷனுக்கு பதிலா நீங்க ராஸ்தா வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அது மறந்துடுச்சுன்னா ஆப்ஷன்னே வச்சுக்கோங்க. கோய் தூசரா ஆப்ஷன் ஹே கியா. ஹே கியானா இருக்கா. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம். கியாங்கிற கொஸ்டின் கேள்வி கேட்கிற அந்த வார்த்தைய, கியா அப்படிங்கிற வார்த்தைய நீங்க சென்டென்ஸ்க்கு முன்னாடியும் போடலாம் பின்னாடியும் போடலாம். இப்ப இதுல பாருங்க, கோய் தூசரா ஆப்ஷன் ஹே கியா அப்படின்னு சொல்லலாம். क्या कोई दूसरा ऑप्शन है அப்படின்னு சொல்லலாம். दूसरा ऑप्शन क्या है அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே கரெக்ட் தான். நீங்க கியாவில இருந்து நான் சென்டென்ஸ் ஆரம்பிக்கல அப்படின்னு பதட்டமாகவே வேண்டியதில்லை. அது முன்னாடி நடுவுல பின்னாடி எங்க வேணாலும் போடலாம். கீழே வைக்க இஷ்டம் இல்லைன்னா மேல கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ऊपर भी रख सकते हो. இதுல நீங்க பேகுக்கோ ऊपर भी அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமா ऊपर भी रख सकते हो. ऊपर भी மேலையும், உப்பர்னா மேல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பி அப்படி கூட போட்டீங்கன்னா மேலையும், உப்பர் பி ரக் வைக்கிறது, சக்தேஹோனா முடியும், மேல கூட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. நம்ம டிராவல் பண்ணும்போது ஒன்னா சாப்பிடுவோம், ஏன்னா கம்ஃபர்டபுளா ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதனால ஜெனரலி சாப்பிடறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம், இப்ப சாப்பிடலாமா அப்புறம் சாப்பிடலாமா அப்படின்னு. ஆப்கோ அபி கானா ஹே, ஆப்கோ உங்களுக்கு, அபி இப்ப, கானா சாப்பிடணுமா, खाना है சாப்பிடணுமா. தயாளன் அவர் கொண்டு வந்திருக்கிற பிரேக்ஃபாஸ்ட் ஓபன் பண்றாரு. ஆனா அசோக் சொல்றாரு, இல்ல நான் இப்ப சாப்பிடல, நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல நான் ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துடும் அப்ப சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தயாளன் வந்து அது இன்னும் 2 hours இருக்கு, பேசாம என்னோட ஷேர் பண்ணி சாப்பிடுங்க, அப்புறம் நீங்க ஆர்டர் பண்ணது வரும்போது மறுபடியும் நானும் உங்களோட சேர்ந்து சாப்பிடுறேன். சரி கொடுங்க. பொடி இட்லி கொண்டு வந்திருந்தா நல்லா இருக்கும். வீட்டுல இட்லியே சாப்பிடுறது இல்லையா? சரி சரி இன்னொரு பிளேட் எடுங்க, நானும் உங்களோட சேர்ந்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஏக் ஆர், ஏக்னா ஒண்ணு, ஆர்னா இன்னொன்னு, தீஜியே. தீஜியேனா குடுங்க. அகைன் இங்க வந்து தேதோ அப்படின்னா குடுன்னு அர்த்தம். அதுல மரியாதை இல்ல. தீஜியே அப்படின்னு சொல்லி போடுங்க. அப்பதான் நீங்க வந்து பெரியவங்களை பார்த்து பேசும்போது பேச ஈஸியா இருக்கும். பிளேட் தீஜியே அப்படின்னா பிளேட் குடுங்க அப்படின்னு அர்த்தம். ஏக் ஆர் பிளேட் தீஜியே. 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டேஷன்ல இறங்கி ஹோட்டல் வரைக்கும் போறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அசோக், ஸ்டேஷன் மே ஆட்டோ மிலேகா கியா அப்படின்னு கேக்குறாரு தயாளன் கிட்ட. ஸ்டேஷன்ல ஆட்டோ மிலேகா கியா கிடைக்குமா. இறங்குற டைம் பக்கம் வந்ததுனால அசோக் சொல்றாரு, சார் இந்த ட்ரெயினோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு எனக்கு தெரியல, கண்டுபிடிக்க முடியல, நீங்களே சொல்லிருங்க. சொல்லிட்டு அப்படியே அந்த சீக்ரெட் மெத்தட் ஒன்னு சொல்றேன்னு சொன்னீங்களே அதையும் சொல்லுங்க ஹிந்தி படிக்கிறதுக்கு அப்படின்னு கேக்குறாரு. சார் வோ அந்த மெத்தட் ஆப் நீங்க பத்தானா சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். பத்தா தீஜியே, போல்னா பேசுன்னு அர்த்தம், சொல்லுன்னு அர்த்தம். பத்தானா இன்னொருத்தர சொல்றீங்கல்ல, அதுக்கு வந்து பத்தாவோ அப்படின்னு யூஸ் பண்ணீங்க. பத்தா தீஜியே சொல்லிடுங்க அப்படின்னு மரியாதையா சொல்றீங்க. அதெல்லாம் முடியாது, போற வரைக்கும் டைம் இருக்கு, நீங்க இன்னும் நல்லா தெளிவா யோசிச்சு போறதுக்குள்ள கண்டுபிடிச்சிருங்க, அப்பதான் நான் சீக்ரெட் மெத்தட் சொல்லுவேன் அப்படின்னு டயலான் சொல்லிட்டு. என்னோட ஆன்லைன் கிளாஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த போலோ பத்தாவோல எது எங்க யூஸ் பண்றதுன்னு கன்ஃபியூஸ் ஆறாங்க. பெருசா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க மாத்தி கூட யூஸ் பண்ணலாம். போலோனா சொல்லு, பத்தாவோனா இன்ஃபார்ம் பண்ணு, எனக்கு இன்ஃபர்மேஷன் குடு அப்படின்னு கொஞ்சம் சின்ன டிஃபரன்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நீங்க மாத்தி யூஸ் பண்ணாலும் தப்பு இல்ல. ஸ்டேஷன்ல இறங்கிட்டு எக்ஸிட் எங்கன்னு தெரியாம அசோக் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. முझे थोड़ा
கன்ஃபியூஸ் ஹோ ரஹா ஹை. முझे அப்படின்னா எனக்கு, தோடானா கொஞ்சம், கன்ஃபியூஸ் குழப்பம், ஹோ ரஹா ஹை இப்ப குழம்பிட்டு இருக்காரு, பிரசன்ட்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால मुझे थोड़ा कंफ्यूज हो रहा है. एग्जिट कहाँ है அப்படின்னு கேக்குறாரு. எக்ஸிட் எங்க, கஹானா எங்க. இதுலயும் பாருங்க, கஹா ஹே எக்ஸிட் அப்படின்னு கேட்கலாம், எக்ஸிட் கஹா ஹேன்னு கேட்கலாம். அந்த கொஸ்டின் கஹா இருக்குல்ல, அதை நீங்க முன்னாடி பின்னாடி எப்படி வேணா போட்டுக்கலாம். ஐயா இது ஒரு டவுட்னு இதை போய் ஸ்டேஷன்ல கேட்டுட்டு இருக்காரு. போறதுக்கு முன்னாடி எங்கிட்ட கேட்டு போயிருக்க வேண்டியதானே. இது ட்ரெயின்னா ட்ரெயின்ல இருந்து நம்ம இறங்கின உடனேயும் முன்னாடி என்ஜின் இருந்ததுன்னா பின்னாடி திரும்பி நடந்தோம்னா எக்ஸிட் வந்துற போகுது. அட 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 அறிவு கொழுங்க. சீதா ஆகே ஜானா ஹே யா பீச்சே ஜானா ஹே அப்படின்னு கேக்குறாரு. சீதா நேரா, ஆகே ஜானா ஹே முன்னாடி, ஆகேனா முன்னாடி, ஜானா ஹேனா போகணும். சீதா ஆகே ஜானா ஹே நேரா முன்னாடி போகணுமா, இல்ல அந்த இல்லக்கு யா, யா அப்படின்னா இல்ல. பீச்சே ஜானா ஹே பின்னாடி, பீச்சேனா பின்னாடி, ஜானா ஹேனா போகணுமா. இதுல கியா அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணல, இருந்தாலும் இது சொன்னீங்கனாலே அது கொஸ்டின் மாதிரி இருக்கு பாருங்க. சீதா ஆகே ஜானா ஹே யா பீச்சே ஜானா ஹே. இதுல கொஸ்டின் அந்த ஃபீல் வர்றது எதனால வருது அப்படின்னா, அந்த நடுவுல யா போட்டீங்கல்ல, அதனால அந்த கொஸ்டின் ஃபீல் வருது. அது எப்படி யா போட்டதுனால கொஸ்டின் மாதிரி வருது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருந்தா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. டீயா காஃபியா, இதுல நான் கொஸ்டினே யூஸ் பண்ணல. டீயா போட்டீங்கல்ல, டீ வேணுமா இல்ல காஃபி வேணுமா, அவ்வளவு பெருசா கூட நான் சொல்லல. டீயா காஃபியான்னு போட்டதுலயே கொஸ்டின் மாதிரி வந்துச்சுல, அதே மாதிரி நீங்க கொஸ்டின் இந்த ஆர் போட்டு ஏதாவது கேட்டீங்க அப்படின்னா, ஆர் இங்கிலீஷ்ல ஓஆர் இருக்குல்ல, அதை போட்டு கேட்டீங்கனாலே அது கொஸ்டின் மாதிரி இருக்கும். இப்ப ஹிந்திலேயே பாருங்க, ஆட்டோ யா டாக்ஸி, ஆட்டோல போலாமா இல்ல டாக்ஸில போலாமா அப்படின்னு பெருசா பேசுறதுக்கு ஆட்டோ யா டாக்ஸி. சோ யா போட்டுட்டீங்கனாலே அது கொஸ்டின் மாதிரி இருக்கும். நீங்க என்னதான் ஹிந்தி சூப்பரா பேசி பழகிருந்தாலும் நார்த் இந்தியா போயிட்டு ஆட்டோ மே ஜானா ஹே யா டாக்ஸி மே ஜானா ஹே அப்படின்னு லென்த்தா பேசுனீங்கன்னா அங்க இருக்கிறவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க சவுத்ல இருந்து வரீங்க, ஹிந்தி இப்பதான் பழகிருக்கீங்க அப்படின்னு. 5 வருஷம் 10 வருஷம் தொடர்ந்து நீங்க ஹிந்தி பேசும்போது தான் இந்த மாதிரி லென்த்தான சென்டென்சஸ் மீனிங்கே மாறாம ஷார்ட்டா முடிக்க கத்துக்குவீங்க. ஆரம்பத்துல இருந்தே யங் ஜெனரேஷன் பேசுற மாதிரி பேசணும், ஷார்ட்டா பேசணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஹிந்தி வித் சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ற எல்லா சென்டென்சஸும் ஷார்ட்டா சிம்பிளா இருக்கும். அங்க இருந்தவங்க எக்ஸிட்டுக்கு வழி காமிச்சோம், இவங்களுக்கு புரியாததுனால இவங்க சொல்றாங்க ஆப் திகா தீஜியே அப்படின்னு சொல்றாங்க. ஆப் நீங்க தேகோ அப்படின்னா பாரு, திகாவ் அப்படின்னா காமி அப்படின்னு அர்த்தம். ஆப் திகா தீஜியே காமிச்சிருங்க ப்ளீஸ், நீங்க எக்ஸிட்ட காமிச்சிருங்க, எங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் டாக்ஸி புக் பண்ணி கார்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தா கார் ரொம்ப ஸ்லோவா ஓட்டிட்டு போறாரு டாக்ஸி டிரைவர். அசோக் சொல்றாரு, முझे ஜல்தி பहुंचना है. முझे எனக்கு, ஜல்தி சீக்கிரமா, பहुंचना போய் சேரணும். அரைவல் அப்படின்னு ஒரு வேர்ட் படிப்போம் இல்லையா இங்கிலீஷ்ல, அதுக்குதான் பहुंचना. பहुंचना है, मुझे ஜல்தி பहुंचना है எனக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்றாரு. தயானந்த் கேக்குறாரு, டைம் லகேகா கியா, டைம் ஆகுமா அப்படின்னு கேட்கணும்னா டைம் லகேகா கியா, நீங்க பहुंचने டைம் லகேகா கியா அப்படின்னு பேசலாம். தொடர்ந்து பேசுறீங்க அப்படின்னா பहुंचनेவை கட் பண்ணிட்டு டைம் லகேகா கியா அப்படின்னு கேட்கலாம். டாக்ஸி டிரைவர் சொல்றாரு, சரி எப்படியும் லேட் ஆகும் நம்ம போறதுக்கு, டிராபிக் அதிகமா இருக்கு, ஹோட்டல் புக்கிங் கம்பல்சரி நீங்க ஆன்லைன் பண்ணணும், அதனால கார்ல இருக்கும் போதே நீங்க ஆன்லைன் புக்கிங் பண்ணிருங்க அப்படின்னு டாக்ஸி டிரைவர் சொல்றாரு. ஹோட்டல் புக்கிங் ஆப்கோ உங்களுக்கு வெப்சைட்ல जाकर போய், வெப்சைட்ல போய், வெப்சைட் में जाकर करना पड़ेगा செய்யணும். करना पड़ेगा ना, पड़ेगा ना மஸ்ட், செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, करना पड़ेगा सर. ஹோட்டல்ல இருந்து கன்ஃபர்மேஷன் கால் வருது. அப்ப அசோக் சொல்றாரு, एक दिन के लिए रूम चाहिए. एक ஒரு தின்னா நாள், के लिए ஒரு நாளைக்கு, एक दिन के लिए रूम चाहिए. चाहिएன்னா வேணும். ஆமா, ஒரு நாளைக்கு மேல எப்படி இருக்க முடியும், படிச்சுட்டு போன 20 சென்டென்ஸ் தான் தீர்ந்து போச்சு பாவம். இப்படியே கிண்டல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா 20 வருஷம் ஆனாலும் ஹிந்தி பழக முடியாது. ஃபேக்டரி யஹாं से कितना दूर है. ஃபேக்டரி யஹாं से இங்கிருந்து, கித்னானா எவ்வளவு, தூர் தூரம் है. 2 பேரும் அவங்கவுங்க ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி அசோக் சொல்றாரு, சார் என்ன சார் பாய் சொல்லிட்டு கிளம்புறீங்க, ட்ரெயினோட ஸ்பெஷாலிட்டி எல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம வந்து ட்ரெயின் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் ட்ரெயின், கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க உங்களோட சீக்ரெட் மெத்தட் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. தயாலன் சொல்றாரு, லேட் ஆயிடுச்சு, 2 பேரும் டயர்டா இருக்கும், போய் தூங்கலாம், நாளைக்கு ஃபேக்டரிக்கு போயிட்டு திரும்பி வாங்க, நைட் ஒன்னா டின்னர் போலாம், நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு இந்த ட்ரெயினோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. எனக்கு தெரியும், நான் போடுறேன் கமெண்ட், காஷ்மீர் டு கன்னியாகுமரியா இருக்கும் கன்ஃபார்ம். அது ஏன் காஷ்மீர் டு கன்னியாகுமரி, குஜராத் டு அருணாச்சல் பிரதேஷ் இருக்க கூடாதா? உங்களுக்கும் நார்த் இந்தியா போற பிளான் இருக்கு அப்படின்னா அங்க போய் நீங்க என்ன பேசணும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல தமிழ்ல டைப் பண்ணுங்க. நான் அதுக்கு ஈக்குவலான ஹிந்தி சென்டென்சஸ் கமெண்ட் செக்ஷன்ல ரிப்ளை பண்ணுறேன். 1 செகண்ட்ல 100 வேர்ட்ஸ் படிக்கிற டெக்னிக் என்ன, அது தயாலன் சொன்னாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா
ஹிந்தி வித் சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல அது என்னன்னு பார்க்கலாம். அசோக் மட்டும் இல்ல, நம்மளோட ஃப்ளூவன்சி பூஸ்ட் அகாடமில ஹிந்தி கத்துக்கிட்டு இப்ப ஹிந்தி சக்சஸ்ஃபுல்லா பேசிட்டு இருக்கிறவங்களோட லிஸ்ட் ரொம்ப பெருசு. அவங்கள நம்ம இன்டர்வியூ பண்ணிருக்கோம். அவங்க எப்படி ஹிந்தி பேசுறாங்க அப்படிங்கறத லைவா செக் பண்ணிருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா சக்சஸ் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட செக் பண்ணி பாருங்க. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன்.